கதிரோன் எழுந்து வர பச்சை மரம் வாடுறது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியல. கற்றுணிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். தசைகள் பொழிய தசைகள் கிளிய பச்சை மரம் பாடுதுவோ. பச்சை மரம் பாடுதுவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். முதல் நிலை, இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வழியெங்கும் பலருக்கு மனம் இறங்கி சென்றவருக்கு ஒருவரும் வாதாடவில்லையே என்று மனம் ஏங்கவில்லை. உண்மைக்காய் தனிமைப்படுத்தப்பட்டாலும் தனித்து நிற்போம் இயேசுவைப் போல. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான கிளைப்பார கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இரண்டாம் நிலை, இயேசு கிறிஸ்துவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கரங்கள் பார சிலுவையை கட்டி அணைக்க கல்வாரி நோக்கி காலடி எடுத்து வைக்கிறார் கர்த்தர் இயேசு. இளமை தோளில் குடிகொள்ளும் போதே குறிக்கோள் என்னவென்று புரிந்து கொள்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான கிளைப்பார கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். மூன்றாம் நிலை, இயேசு கிறிஸ்து முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாமரன் முதலாக தன்னுடைய பயணத்தில் விழுந்ததில் மண்ணுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி. நானும் தொட்டுவிட்டேன் என்று தவறுகளையும் தடுமாற்றங்களையும் ஆக்க சக்திகளாக மாற்றுவதே தனி மனிதனின் கொடை. முடியாதது குற்றமில்லை, முயற்சிக்காததே குற்றம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். நான்காம் நிலை. இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த மாதா எதிர்கொண்டு வருகிறதை பார்க்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அப்படியே ஆகட்டும் என்று ஆரம்பித்து வைத்தவர் அப்படியே முடியட்டும் என்று வலியுறுத்துகிறார். வாளினால் அல்ல, அன்பினாலும் நட்பினாலும் உலகத்தை தம் வசமாக்கியவர் நம் ஆண்டவர் இயேசுபிரான். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். ஐந்தாம் நிலை. இயேசு கிறிஸ்து தமது சிலுவையை சுமந்து போகிறதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உயிருடன் சிலுவையில் அறைய வேண்டும் என்ற கடமை உணர்ச்சி மேலோங்க ரோமை வீரர்கள் சீமோனை சிலுவைக்கு நண்பராக்கி விட்டார்கள். உன் தோல்வியின் விளிம்பில் நண்பனின் கரங்கள் ஆறுதல் அளித்தால் நீ பேறு பெற்றவன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். ஆறாம் நிலை. இயேசு கிறிஸ்துவின் கரை படிந்த திருமுகத்தை வெரோனிக்கால் துடைக்கின்றாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கூண்டுக்குள் அடைப்படாத கிளியாய் மனத்திறன் தரித்து வளையங்களை தகர்த்து மாற்று சிந்தனையோடு மாபரனை நோக்கி வருகிறாள் வெரோனிக்கா. நம்மை பற்றிய அடுத்தவர்களின் எண்ணங்களை எட்டி பார்க்கும் ஆவலை விட்டொழிப்போம். நமக்குள் இருக்கும் திறமைகளை கவனித்தாலே போதும். வெரோனிக்காவை போல நாமும் வாழலாம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். ஏழாம் நிலை. இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை கீழே விழுகிறார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 5000 பேருக்கு உணவளித்த வள்ளல் கால் இடறி உடல் பலவீனத்தால் 2ஆம் முறை கீழே விடுகிறார். பசி ஒருவனுக்கு காதை மட்டும் அடைக்காது, இதயத்தையும் அடைக்கும். பசித்தவனுக்கு உணவளிப்போம், ஏனெனில் பசி உலகத்தின் பொதுமொழி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 8ஆம் நிலை. இயேசு கிறிஸ்து புலம்புகின்ற எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொல்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அடக்குமுறைகளுக்கு எதிராக கிளர்ந்தெழ அடிமனம் அலாரம் அடித்தாலும் இயலாமையின் இறுதி முயற்சிக்காக கண்ணீர் விட்டு அழுகின்றனர். ஒவ்வொரு மனிதனும் தன் சக தோழனின் துன்பத்தில் பங்கு கொள்வதே தான் ஒரு மனிதன் என்பதை நிரூபித்துக் கொள்ளும் தருணம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 9ஆம் நிலை. இயேசு கிறிஸ்து 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பலுவின் திணிப்பால் கால்கள் மூச்சிறைக்க நிலை தடுமாறி 3ஆம் முறை இயேசு மண்ணை முத்தமிடுகிறார். ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் எழுச்சி துரத்தி அடிக்கப்படுவதில்லை, மாறாக மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. நினைவில் கொள்வோம் அப்துல் கலாமின் வார்த்தையை: ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 10ஆம் நிலை. இயேசு கிறிஸ்துவின் ஆடைகளை களைகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெள்ளாடு கூட வெட்டப்பட்ட பின்புதான் தோல் உரிக்கப்படும். ஆயுதம் தாங்கிய வீரர்களுக்கு மத்தியில் அன்பையும் ஆதரவையும் இழந்து நிராயுதபாணியாய் நிர்மூலமாக்கப்பட்டார் இயேசு. நினைவில் கொள்வோம், உடுத்த வேண்டியது அன்பும் பணிவும், உரிக்க வேண்டியது பொறாமையும் கோபமும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. அன்பு
என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 11ஆம் நிலை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆணிகளின் கூர்மை ஏற்படுத்திய அலறல் சத்தம் பிலாத்துவின் அரண்மனையை எட்டியிருக்கக்கூடும். காற்றையும் கடலையும் கடிந்தவருக்கு வீரர்களின் வாயையும் கால்களையும் கட்டுவது கடினமான காரியமல்ல. ஆயினும் மௌனமாக இருந்தார் நம்மை மீட்பதற்காக. நிறைக்குடம் என்றும் தழும்பாது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 12ஆம் நிலை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஆவியை கையளிக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்ணீர் சிந்துகிறார் தெய்வ மகன். கண்களை குத்தியதனால் வந்த கண்ணீர் அல்ல, மாறாக குத்தியவனுக்காக. தந்தையே, இவர்களை மன்னியும். பொதுவாக தாயோ தந்தையோ தமது இறுதி காலத்தில் தம் பிள்ளைகளுக்கு உயில் எழுதி வைப்பார்கள். ஆனால் இங்கோ மாபரன் இயேசு தனக்கென வாழ்ந்த ஒரே உயிரையும் நமக்காக உயிலாக அளிக்கின்றார். இதோ உன் தாய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 13ஆம் நிலை. இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி தன் தாயின் மடியில் வளர்த்துகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 12 வயதில் மகனை தொலைத்துவிட்டு பரிதவிப்போடு அலைந்த தாய் தன் மகனை பைத்தியக்காரன் என்று ஊரார் சொல்லுவதை கேட்டு மனமுடைந்த தாய். இவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று கேட்ட குரலிலே உள்ளமுடைந்த தாய் இறுதியில் வெற்றி கொண்டார். நாடு இழந்த மைந்தனை தன் மடியில் தாங்கியவாறு, தாயே மாமரியே, என்னை பெற்றெடுத்த தாயை மகிழ்விக்கும் மகனாக மகளாக வாழ அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும்,
மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 14ஆம் நிலை. இயேசு கிறிஸ்துவின் திருசரீரத்தை அடக்கம் செய்கின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அகிலத்தையும் படைத்தவனுக்கு பிறந்தபோது தொட்டிலும் இல்லை, இறந்தபோது கல்லறையும் சொந்தமாக இல்லை. வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்த கொடை. நான் எவ்வகையான வாழ்க்கை வாழ்கிறேனோ அது நான் கடவுளுக்கு கொடுக்கும் கொடை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையருள் தரும் வழி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. மலராய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் மலையது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் மலையது. மாபெரும் தவமாய் பாடுடன் நேசம் மலங்களில் இன்றும் மலர்ந்திடும் வழியில் இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம். இறைக்குலமே நிறம் சாட்சியாய் மகிழ்வோம். திருக்குலமே வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மலருடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதோ நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். இறையேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, புனித யோசேப்பு புனித கன்னிமரியாவின் கணவர் என்கிற பெருவிழாவை இன்று தாயாம் திரு அவையோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். குடும்பங்களின் பாதுகாவலர், தந்தையர்களின் பாதுகாவலர், தொழிலாளர்களின் பாதுகாவலர், கற்புக்கு பாதுகாவலர், நற்படிப்புக்கு பாதுகாவலர், நல் மரணத்திற்கு பாதுகாவலராக இருக்கின்ற
அகில உலக திரு அவையினுடைய பாதுகாவலாயிருந்து எல்லோரையும் விசுவாசத்திற்கு அடித்தளமாக இருக்கின்ற புனித யோசேப்பினுடைய பெருவிழாவைத்தான் இன்று நாம் பெருமகிழ்வோடு கொண்டாடுகிறோம். இந்த பெருவிழாவினுடைய உன்னதமான நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். புனித யோசேப்பினுடைய பெயரை தாங்கியிருக்கிறவர்கள், அப்பெயரினை தாங்கியிருக்கின்ற ஆலயங்கள் என எல்லா இறை மக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஆண்டவருடைய ஆசிர்வாதங்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவன் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. வாழ்வளிக்கும் வல்லலாகிய ஆண்டவரே, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 4-5, 12-14 மற்றும் 16 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று உன் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறகும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி இனி தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி இனி தேற்றவே, நெஞ்ச நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றினில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றினில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிக்குள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிக்குள்ள நீவா.
இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13, 16 முதல் 18 மற்றும் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருஞ்செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தை 16, 18 முதல் 21 வரை மற்றும் 24. யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நல்லொழுக்கமும் கடமை உணர்வும் கடின உழைப்பும் நேர்மையும் பொறுமையும் தாழ்ச்சியும் யாரையும் புண்படுத்தாத நல்லுள்ளமும் உதவி செய்கின்ற பேருள்ளமும் படைத்த புனித யோசேப்பினுடைய பெருவிழாவை இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து பெருமகிழ்வோடு கொண்டாடுகிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்நாளின் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு நாள்
சாவியை பார்த்து சுத்தியல் இவ்வாறு கேட்டதாம்: உன்னை விட நான் வலிமையாக இருக்கிறேன், ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க நான் மிகவும் சிரமப்படுகிறேன். ஆனால் நீ சீக்கிரம் திறந்து விடுகிறாயே, எப்படி என்று கேட்டதாம். சாவி சொன்னது: என்னை விட நீ வலிமையானவன், பலசாலி என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய், ஆனால் நானோ பூட்டின் இதயத்தை தொடுகிறேன் என்றதாம். ஆடம்பரம் இல்லாமல், ஆர்ப்பரிப்பு இல்லாமல், ஆரவாரம் செய்யாமல், ஆக்ரோஷமாய் செயல்படாமல், அமைதியின் தூதுவனாய், எளிமையின் வடிவாய் திகழ்கின்ற, எல்லா மனங்களிலும் இடம்பெற்றிருக்கிற புனித யோசேப்பினுடைய பெருவிழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த பெருவிழா நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. தவக்காலத்தில் நாம் இருந்தாலும் கூட இந்த நாளை நாம் பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் 1870 ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி வெளியிட்ட ஆணையின் வழியாக புனித யோசேப்பு அவர்களை உலகளாவிய திரு அவையினுடைய பாதுகாவலராக அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பின் 150வது யூபிலி ஆண்டைத்தான் நாம் கொண்டாட நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வளர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 52வது இறை வார்த்தை. ஆம் அன்பிற்குரியவர்களே, இயேசு குழந்தையாய் மனுவுருவெடுக்க தேவத்தாய் அன்னை மரியாள் எவ்வாறு பொறுப்போடும் கவனத்தோடும் தேர்ந்தெடுக்கப்பட்டாலோ, அதே முழு கவனத்தோடு இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக இருக்க புனித சூசையப்பரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். புனித சூசையப்பரை வளர்ப்பு தந்தையாக தேர்ந்தெடுப்பதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, அவர் தாவீதின் வழி வந்தவராகவும் தலைமுறை தலைமுறையாய் இறை விசுவாசத்திலும் இறை ஆசிராலும் நிரப்பப்பட்டவராகவும், குறிப்பாக சிறந்த நேர்மையாளராக, நீதிமானாக, கடவுளின் அருளை நிரம்ப பெற்றவராக, தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராக இருந்ததினால் இவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாக இருக்கின்ற முழு தகுதி உடையவராக கண்டு ஆண்டவரே இவரை தேர்ந்து கொள்ளுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, இறைவனின் திருவுளத்திற்கு முழுவதுமாக தன்னை கையளித்தவர் புனித யோசேப்பு என்றால் அதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை. அன்னை மரியாளை பற்றி பல்வேறு நாட்களில் நாம் பல மறைவுரைகளை கேட்டிருக்கிறோம். அவருடைய பெருவிழாவை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் புனித யோசேப்பு ஒரு சில நாட்களில் மட்டுமே நினைவு கூறப்பட்டாலும் கூட அமைதியின் வடிவாய், பொறுமையின் சிகரமாய், பேசாத ஓவியம் பேசுவதாய் அழகாய் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தந்தையின் இதயத்தோடு என்கிற திருத்தூது மடலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித யோசேப்பினுடைய நற்குணங்களை அழகாய் பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறார். புனித யோசேப்பு அன்புள்ள தந்தையாக, கனிவு நிறைந்த தந்தையாக, ஏற்றுக்கொள்ளும் தந்தையாக, கீழ்ப்படிதல் உள்ள தந்தையாக, துணிவு மிக்க தந்தையாக, உடைக்கும் தந்தையாக, விண்ணக தந்தையின் நிழல் தந்தையாக அடையாளம் காட்டப்படுகிறார். இவை அனைத்துமே மிக உன்னதமான பண்புகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, ஏன் புனித யோசேப்பு கொண்டாடப்படுகிறார்? ஏன் புனித யோசேப்புக்கு நாம் நம் திரு அவையில் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அவர் ஒருபோதும் ஏன் என்கிற கேள்வியை கேட்கவே இல்லை. கடவுளுடைய குழந்தை தானே, ஏன் இது பிறப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை? கடவுளுடைய குழந்தை தானே, ஏன் ஏரோது கொல்ல தேடுகிறான் என்கிற கேள்வியினை அவர் ஒருபோதும் கேட்டு பார்க்கவில்லை. மாறாக அனைத்தையும் இறைவனுடைய திருவுளம் என்று ஏற்றுக்கொண்டு நேர்மையோடு செயல்பட்டவராயிருக்கிறார். தன்னுடைய மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அவர் அஞ்சவில்லை. ஒரு தயக்கம் இருந்தது. ஆனாலும் கூட ஆண்டவருடைய திருவுளம் இதுதான் எனும் போது முழு விசுவாசத்தின் அடிப்படையில் அவர் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே,
நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் இன்றைக்கு பலரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறோம், அவமானப்படுத்துகிறோம், இல்லாதது பொல்லாதது பேசுகிறோம். எப்படியாவது அவர்களை நாம் குற்றம் சுமத்த வேண்டும், பழி சுமத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இதோ ஒரு நல்ல உள்ளத்தை, தூய உள்ளத்தை, நேர்மையான இதயத்தை, தாட்சி உள்ள எளிமையான இதயத்தை புனித சூசையப்பரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பாக இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, அவருடைய கடுமையான உழைப்பு அவரை வாழ்வில் மேன்மேலும் உயர்த்தியது என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை. எளிய குடும்பம்தான், சாதாரண தொழிலை செய்து கொண்டிருந்தவர் தான். ஆனாலும் கூட அந்த தொழிலில் ஒரு உண்மை இருந்தது, ஒரு நீதி இருந்தது, நேர்மை இருந்தது. அதனால்தான் அவருடைய வாழ்வை அழகாய் அற்புதமாய் கட்டமைக்க முடிந்தது. தான் ஈட்டிய பொருளில் பிறருக்கு கொடுத்து உதவுகின்ற நல்லெண்ணமும் நல்லுள்ளமும் அவருக்கு இருந்தது. அப்பேற்பட்ட அற்புதமான மனிதரை பற்றி தான் இந்த நாளில் நாம் சிந்திக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, பல்வேறு நிலைகளிலே புனித சூசையப்பருடைய வாழ்வு நமக்கு சிறந்த படிப்பினையாக அமைந்திருக்கிறது. நாம் நம்முடைய குடும்பங்களில் நல்ல ஒரு பொறுப்புள்ள தந்தையராக இருக்கிறோமா? பிள்ளைகளையும் மனைவியையும் கவனித்துக் கொள்ளுகின்ற, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிற பொறுப்புள்ள தந்தையாய் நாம் நடந்து கொள்ளுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நிலையில் கடினமான உழைப்பின் வழியாக என் குடும்பத்தை, என் குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துவதற்காக நான் பாடுபடுகிறேனா, உழைக்கிறேனா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, உம்முடைய மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று சொன்னவுடனே அந்த வார்த்தைகளை உள்ளத்திலே தாங்கிக் கொண்டவர், ஏற்றுக்கொண்டவர், அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு அவருடைய மனதில் எந்த விதமான சஞ்சலமும் சந்தேகமும் இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, பல பயணங்களை அவர் மேற்கொண்டார். குறிப்பாக 3 பயணங்கள் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெத்லகேமுக்கு பயணம் செய்வது ஏறக்குறைய 90 மைல் தூரம் அது அமைந்திருந்ததாம். பிறகு அங்கிருந்து எகிப்திற்கு பயணப்பட்டது, எகிப்திலிருந்து மீண்டும் நாசரேத்திற்கு திரும்பி வந்தது என்று பல்வேறு மைல்களை அவர் கடந்து சென்று தாய் மரியாவையும் குழந்தையையும் அவர் பாதுகாத்தார். அவர்களின் தேவைகளை நிறைவு செய்தார். ஒரு பொறுப்புள்ள தந்தையாய் அவர் நடந்து கொண்டார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினார் என்பதை நாம் அழகாகவே அவருடைய வாழ்க்கையிலிருந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் தான் அன்பிற்குரியவர்களே, தாயாம் திரு அவை அவரை உன்னத நிலையிலே வைத்திருக்கிறது. தந்தையர்களின் பாதுகாவலராய், குடும்பங்களின் பாதுகாவலராய், நற்படிப்புக்கு பாதுகாவலராய், தொழிலாளிகளின் பாதுகாவலராய், நல் மரணத்திற்கு பாதுகாவலராய், கற்புக்கு பாதுகாவலராய், இதோ இந்த அகில உலக திரு அவையினுடைய பாதுகாவலராக தாயாம் திரு அவை அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் அதில் நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம். புனித யோசேப்பு கொண்டிருந்த விசுவாசத்தை, நல்லொழுக்கத்தை, நேர்மையை, பொறுமையை, கடின உழைப்பை நாமும் பெற்று இந்த நாளில் ஆசிர்வதிக்கப்பட புனித யோசேப்பினுடைய பரிந்துரையோடு ஆண்டவருடைய உன்னதமான ஆசிரை பெற ஜெபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார்.
துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடவே திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். தாயும் தந்தையுமான இறைவா, புனித யோசேப்பினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த உன்னதமான நாளிலே எங்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். குடும்பங்களின் பாதுகாவலராக இருக்கிற புனித சூசையப்பர் எங்கள் குடும்பங்களுக்கும் பாதுகாவலாக இருந்து குடும்பத்தில் அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை நிலவ உம்மிடம் பரிந்து பேசுவாராக. குடும்ப தலைவர்களுக்கு, தந்தையர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிற புனித சூசையப்பர் ஒவ்வொரு தந்தைமாரும் பொறுப்போடு செயல்பட்டு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஆசிர்வாதத்தை தந்தருளும்படியாக இப்புனிதரினுடைய பரிந்துரையை வேண்டி ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, நற்படிப்புக்கு பாதுகாவலராக இருக்கிற புனித சூசையப்பர் எண்ணற்ற எங்களுடைய குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். கல்வியில் அவர்கள் மேன்மேலும் வளர இறை ஞானத்தை தந்தருளும்படியாக இப்புனிதரின் பரிந்துரையை வேண்டி ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, இப்புனிதர் நல் மரணத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறார். வலியினால், வேதனையினால் துடித்து கொண்டிருக்கிற நோயாளிகள், முதியவர்கள் நல் மரணத்தை தழுவும்படியாக உம்மிடத்திலே உருக்கத்தோடு இப்புனிதரின் பரிந்துரையை வேண்டி ஜெபிக்கின்றோம். அவ்வாறே இப்புனிதர் தொழிலாளர்களின் பாதுகாவலராக இருக்கிறார். எண்ணற்ற நிறுவனங்கள் இப்புனிதரின் பெயரை தாங்கியிருக்கிறது. எல்லா இடங்களிலும், எல்லா தொழிலும் மேன்மேலும் வளர்ச்சி காண தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர இப்புனிதரின் பரிந்துரையை வேண்டி ஜெபிக்கின்றோம். கற்புக்கு பாதுகாவலராக இருக்கின்ற புனித யோசேப்பு எல்லா பெண்களுடைய பாதுகாவலராகவும் கற்பு நெறியில் வாழக்கூடிய நல்வழியை காண்பிப்பவராகவும் இருக்கிறார். இப்புனிதரின் பரிந்துரையோடு பாலியல் வதை, பாலியல் சித்திரவதைகள், கொடுமைகள் நடக்கின்ற இந்த உலகத்திலே இப்புனிதரின் பரிந்துரையை வேண்டி ஜெபிக்கின்றோம். மேலுமாய் இப்புனிதர் அகில உலக திரு அவையினுடைய பாதுகாவலராக இருப்பதனால் இப்புனிதரின் பரிந்துரையோடு இந்த திரு அவை இன்னும் இந்நாட்டில் விசுவாசத்தை, நம்பிக்கையை வளர்த்தெடுக்க இப்பாதுகாவலர் என்றென்றும் எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பின் பலியாக அள்ளித்தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பின் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ.
வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வறுமை தருவாய் நீ. போதும் என்ற மனமை தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளேவன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் வாழ்வாரோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரையை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித சூசையப்பருடைய பெருவிழாவில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அன்பு, அமைதி, மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவை வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவை வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திட, உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திட. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவை வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவை வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவன் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவன் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்தவர்களாய் சிறப்பாக இந்த ஜெபத்தின் வழியாக இறையாசிரை பெற மன்றாடுவோம். இயேசுவின் அன்புள்ள இருதயமே, எங்கள் அன்பையும் பிரமாணிக்கத்தையும் புதுப்பிக்க குழுமியுள்ளோம். இத்தருணத்தில் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் செய்துள்ள நன்மைகளையெல்லாம் நினைத்து பெருமகிழ்ச்சியுடன் நன்றி கூறுகின்றோம். ஆனால் நாங்கள் எங்கள் அன்பின் குறைவாலோ பிரமாணிக்கம் தவறியதாலோ உமது அன்பு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் எங்களை மன்னித்து ஆசிர்வதித்தருளும். எங்கள் கிறிஸ்தவ கடமைகளையும் சமூக கடமைகளையும் உமது அன்பிற்காகவே ஆர்வமுடன் நிறைவேற்றி உமக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் தர மீண்டும் தீர்மானம் செய்கின்றோம். எங்கள் இந்த தீர்மானத்தின்படி நடக்க எங்களுக்கு புத்துயிரும் மன எழுச்சியும் பேரார்வமும் தந்து எங்களை வழிநடத்தியருளும். ஆமீன். நன்று நம்பிக்கைக்கு உரிய நல்ல பணியாளரே, உம் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருட்கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும்
அதிசயம் புரிவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான பிரசன்னத்தில் நம் ஆண்டவரை, நம் மெசியாவை, மீட்பரை முழுமனதோடு இந்த பெருவிழாவிலே போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம். புனித யோசேப்பினுடைய இந்த பெருவிழா நமக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வர இறைவனிடத்தில் சிறப்பாக நம்மை ஒப்பு கொடுத்து இறையருளை பெற ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருளை தாரும். ஆபிரகாமின் கடவுளே, ஈசாக்கின் கடவுளே, இஸ்ரவேலின் கடவுளே, எங்களுக்கு அருளை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை பாடி துதித்து நாம் போற்றுவோமாக. எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆபிரகாம் கடவுளே, ஈசாக்கின் கடவுளே, இஸ்ரவேலின் கடவுளே, ஆண்டவரே. ஆபிரகாம் கடவுளே, ஈசாக்கின் கடவுளே, இஸ்ரவேலின் கடவுளே, ஆண்டவரே. எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, புனித யோசேப்பிடம் இருந்த நல்ல குணங்களை எல்லாம் நாங்கள் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்கிறோம் ஐயா. அவரிடத்தில் இருந்த நல்லொழுக்கம், அவரிடத்தில் இருந்த கடமை உணர்வு, கடின உழைப்பு, நேர்மை, பொறுமை, தாழ்ச்சி, யாரையும் புண்படுத்தாத மனம், உதவி செய்கின்ற நல்லுள்ளத்தை ஆண்டவரே எங்களுக்கும் தந்தருளும்படியாக இந்த வேளையிலே உருக்கத்தோடு உம்மை நோக்கி வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் அப்பா, வேண்டி மன்றாடுகிறோம். யோசேப்பின் கடவுளே, மோசேயின் கடவுளே, யோசுவாவின் கடவுளே, ஆண்டவரே. யோசேப்பின் கடவுளே, மோசேயின் கடவுளே, யோசுவாவின் கடவுளே, ஆண்டவரே. எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. தந்தையர்களின் பாதுகாவலராக இருப்பவர், குடும்பங்களுக்கு அமைதியை, பாதுகாப்பை தருபவர், நல்ல படிப்புக்கு உறுதுணையாக இருந்து இறை ஞானத்தை உம்மிடமிருந்து பெற்றுத் தருகிறவர், தொழிலாளர்களுக்கு உறுதுணையாய் பாதுகாவலாய் இருந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் மேன்மேலும் உயர என்றென்றும் உறுதுணையாக பாதுகாப்பாக இருப்பவர், நல்ல மரணத்திற்கு பாதுகாவலராக இருந்து அவதிப்படுகிறவர்கள், வேதனையில் தவிப்பவர்கள், உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் அமைதியோடு இளைப்பாரி ஆண்டவரில் நித்திய இளைப்பாறுதலை பெற இதோ இந்த பாதுகாவலின் வழியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, அகில உலக திரு அவையையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கற்புக்கு பாதுகாவலராக இருக்கிற புனித சூசையப்பரின் வழியாக ஆண்டவரே உம்மிடத்துல உருக்கத்தோடு வேண்டி செபிக்கிறோம். இத்தனை அருள் வரங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு நிம்மதியோடு மன நிறைவோடு வாழ இந்த பாதுகாவலின் பரிந்துரையும் உம்முடைய நிறைவான ஆசீரும் அருளும் எங்களுக்கு நிறைவாய் கிடைக்கப் பெற இவ்வேளையிலே சிறப்பாக வேண்டி செபிக்கிறோம் ஐயா, சிறப்பாக வேண்டி மன்றாடுகிறோம்.
மரியாவின் கடவுளே, யோசேப்பின் தந்தையே, எங்களின் ஆண்டவரே இயேசுவே. மரியாவின் கடவுளே, யோசேப்பின் தந்தையே, எங்களின் ஆண்டவரே இயேசுவே. எங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே. புனித சூசையப்பரிடத்தில் உருக்கத்தோடு நாம் வேண்டி ஜெபிக்கின்றோம். அவருடைய பரிந்து பேசுதலினால் இதோ நம்முடைய ஆண்டவர் நற்கருணை நாதருடைய உன்னதமான ஆசிர்வாதம் இன்று நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நாம் செய்கிற தொழிலுக்கும் நிறைவான அருளாய் ஆசிர்வாதமாய் அமைவதாக. புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். மாண்புயர் கீதம். மாண்புயரே வரும் சாதனத்தை ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புனித யோசேப்பின் பெருவிழாவில் நல்ல குடும்பத் தலைவர்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் சூசை தந்தை மாமுனியே, எங்கள் குடும்ப வாழ்வின் மாதிரி. எங்கள் சூசை தந்தை மாமுனியே, எங்கள் குடும்ப வாழ்வின் மாதிரி. உங்கள் நேர்மையை போற்றுகிறோம், உங்கள் நீதிமையை நாடுகிறோம். உங்கள் நேர்மையை போற்றுகிறோம், உங்கள் நீதிமையை நாடுகிறோம். போற்றி போற்றி தந்தையே, எம்மை காக்கும் காவல் நீரே. போற்றி போற்றி தந்தையே, எம்மை காக்கும் காவல் நீரே. எங்கள் சோசை தந்தை மாமுனியே, எங்கள் குடும்ப வாழ்வின் மாதிரியே. எங்கள் சோசை தந்தை மாமுனியே, எங்கள் குடும்ப வாழ்வின் மாதிரியே. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.